எப்படி தான் மாவு அரைச்சாலும் இட்லி கல்லு கல்லா வருது, களி களியா வருது. இட்லி பஞ்சு மாரி வரவே மாட்டேங்குதுன்னு கவலைப்படுறீங்களா? வெறும் 2டே பொருள வச்சு கூட இட்லி அவிக்க முடியுமா? ரொம்ப ரொம்ப சுலபமான முறையில யாராலயுமே செய்ய முடியும். ரொம்ப ஈஸியான மெத்தட்ல செய்திருக்கேன். வெல்கம் டூ சல்கஸ் கிச்சன். வாங்க எப்படி செய்றதுன்னு பார்த்துரலாம். இப்போ நம்ம செய்கிறதுக்காக அரிசி எடுத்திருக்கோம். அரிசி வந்து பார்த்திங்கன்னா, நல்லா குண்டு குண்டு அரிசியாக பார்த்து வாங்கிக்கோங்க. நான் இட்லி அரிசியில் தான் செய்கிறேன். நீங்கள் ரேசன் அரிசியில் செய்கிறீங்கன்னா அதோட மெத்தட் வந்து வேறு மாதிரி இருக்கும். ஸோ இன்றைக்கி இட்லி அரிசியை வச்சு நம்ம எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அரிசி வந்து நல்லா குண்டு குண்டாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கிக்கோங்க. இட்லி அரிசி வந்து நான் இந்த கப்பில் வந்து 2 கப் அளவு எடுக்கிறேன். அதாவது 1 கிலோ அரிசி அளவு நான் எடுத்திருக்கேன். அரிசி பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது எந்த மாதிரி இருக்குன்னு. அரிசியோட அளவு வந்து இந்த மாதிரி தான் நம்ம அளந்து எடுக்கணும். ரொம்ப குமிச்சலாக நம்ம ஃபுல்லாக அளந்து எடுக்கக்கூடாது. இப்போ 2 கப்பு அரிசிக்கு வந்து கரெக்டாக ஒரு 1/2 கப் அளவுக்கு உளுந்து போடணும். உளுந்து வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். உளுந்து வந்து நம்ம பார்த்து வாங்கணும். ஸோ இட்லி அரிசியை வந்து நம்ம இப்போ இதை ஓரமாக எடுத்து நல்லா 2லேருந்து 3 தண்ணியில் கழுவுனதுக்கு அப்புறமா இதை அப்படியே ஊற வச்சிடலாம். நல்லா ஒரு தண்ணியை ஊற்றிட்டு இது ஓரமாக இருக்கட்டும். இப்போது அதே கப்பில் நான் வந்து 1/2 கப் அளவுக்கு உளுந்து எடுத்திருக்கேன். 1/2 கப்புக்கும் கொஞ்சம் கூடமாக நம்ம வீட்டுக்காக செய்கிறோம். ஸோ எக்ஸ்ட்ரா ஒரு 10 கிராம் 20 கிராம் கூட போடுறதுல ஒன்றும் ஆகிராது. ஸோ அதனால் 10 கிராம் வந்து நான் எக்ஸ்ட்ரா போட்டிருக்கேன். அதையும் வந்து நல்லா 2லேருந்து 3 தண்ணியில் வரைக்கும் நல்லா கழுவிடுங்க. உளுந்து பார்க்கும்போது உங்களுக்கு தெரியுது, நல்லா உருட்டு உளுந்தாக கேட்டு வாங்கணும். அதுதான் வந்து நல்லா பொங்கி வரும். பேக்கிங் சோடா, பேக்கிங் பவுடர் நம்ம எதுக்குமே போட தேவையில்லை. இட்லி வந்து நல்லா சாஃப்டாக நல்லா பஞ்சு மாதிரி வரும். அதே நேரத்தில் இதுக்கு வெந்தயம் கண்டிப்பாக போடவே வேண்டாம். நீங்கள் வெந்தயம் போட்டு இட்லி செய்கிறதா இருந்தால் அதோட மெத்தட் வேறு. ஸோ அது வந்து ஆல்ரெடி நம்ம சேனலில் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ ஒரு 4லேருந்து 5 மணி நேரம் வரைக்கும் நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். உளுந்து எந்த அளவுக்கு நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னு. உளுந்து மட்டும் எப்போவுமே ரொம்ப கவனமாக வாங்கணும். உளுந்து பார்த்திங்கன்னா ஒரு சில உளுந்து வந்து பெருசாக இருக்கும், ஒரு சில உளுந்து வந்து சின்னதாக இருக்கும். ஸோ அந்த மாதிரி உளுந்து கண்டிப்பாக வாங்காதீங்க. இப்போ வந்து 2மே நல்லா ஊறிடுச்சு. இப்போ நீங்கள் இது நல்ல தண்ணி ஊற்றி ஊற வச்சுருந்தீங்க அப்படின்னா இதே தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். பட் இல்லை நீங்கள் நார்மலாக தண்ணி தான் ஊற்றி வச்சுருக்கீங்க அப்படின்னா இந்த தண்ணியை நல்லா வடித்ததுக்கப்புறம் நம்ம கிரைண்டரை ஊற்றிக்கலாம். இப்போ நான் அந்த தண்ணியை வடித்து எடுத்துகிட்டு கிரைண்டரை நல்லா ஓட விட்டுட்டேன். முதல்ல நம்ம செய்ய வேண்டியது உளுந்தை வந்து நல்லா அரைக்கணும். நல்லா பொங்க பொங்க அரைக்கணும். ஒருவேளை உங்களுக்கு கிரைண்டரில் ரொம்ப நேரம் அரைக்கும்போது சூடாகுது அப்படின்னா நல்லா ஜில்லு தண்ணியை ஊற்றி கூட நீங்கள் அரைச்சிக்கலாம். இன்னும் வந்து சீக்கிரமாகவே உளுந்து வந்து நல்லா பொங்கி வரும். இந்த மாதிரி ஓரங்களில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து விடுங்க. இல்லைன்னா உளுந்து அங்கங்கே தங்கி போயிடும். உளுந்து வந்து நல்லா நைஸாக அரைச்சிருங்க. எந்த அளவுக்கு முடியுமோ அந்தளவுக்கு நல்லா வந்து உளுந்து எந்த அளவுக்கு நைஸாக அரைக்கிறோமோ அது வரைக்கும் அரைச்சோம்னாலே நமக்கு சூப்பராக இட்லி வந்துடும். நான் வந்து ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் வரைக்கும் நான் வந்து உளுந்து அரைச்சேன். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. உளுந்து எல்லாத்தையுமே நான் தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டேன். நான் இந்த மாதிரி தான் அரைப்பேன். அதே உரலில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போ அரிசி எல்லாத்தையுமே நல்லா தண்ணியை எடுத்துகிட்டு சேர்த்துக்கோங்க. தண்ணி வந்து எப்போவும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதிகமாக ஒரேடியாக நீங்கள் தண்ணியை ஊற்றிட்டீங்க அப்படின்னு சொன்னால் இட்லிக்கு வந்து அரைக்கும்போது அரைப்படாது. அதோட பக்குவம் வந்து நமக்கு தவறி போயிடும். ஸோ ஓரங்களில் இந்த மாதிரி எடுத்து எடுத்து விட்டுட்டு நல்லா நீங்கள் இட்லிக்கு அரைப்பட்டுருச்சா அப்படின்னு பார்க்குறோன்னா கையில் இப்படி நசிச்சு இப்படி மாவு எடுத்து நசிச்சு பார்க்கும்போது அப்படியே ரவை மாதிரி இருக்கும். அதுதான் சரியான பக்குவம். கண்டிப்பாக ரவை மாதிரி நம்ம கையில் தட்டுப்படும் போது நம்ம ஆஃப் பண்ணிவிட்டோம்னாலே சூப்பராக வரும் இட்லி. முக்கியமாக அடுத்தது இப்போ உளுந்து வந்து நான் ஆல்ரெடி நம்ம அரைச்சி வச்சுருந்தோம். அரிசி வந்து ரவை மாதிரி பதத்துக்கு நமக்கு அரைச்சி வந்துருச்சு. உளுந்தை வந்து கையில் மிக்ஸ் பண்ணுறதை விட இந்த மாதிரி உரலில் வந்து நம்ம சேர்த்து மிக்ஸ் பண்ணும்போது நல்லா மிக்ஸ் ஆகி வரும். அதே நேரத்தில் இட்லியும் பார்த்திங்கன்னா நல்லா பஞ்சு பஞ்சாக வரும். இட்லி மாவு அரைப்பட்டதுக்கு அதுக்கப்புறமா நம்ம உளுந்து மாவை சேர்த்துருக்கோம். உளுந்து மாவை சேர்த்துட்டு ஒரு 3 நிமிஷத்துக்கு அரைச்சா போதும். சூப்பராக நமக்கு மாவு வந்து ரெடியாகி வந்துருச்சு. இப்போ வந்து இதை எல்லாத்தையும் ஒரு பாத்திரத்துக்கு நான் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போ ஓரங்களில் இருக்கிறது எல்லாத்தையுமே நீங்கள் கைகளை வச்சு இந்த மாதிரி வலிச்சு விட்டுக்கோங்க. ஓரங்களில் இருக்க மாவெல்லாம் கரெக்டாக எடுத்துகிட்டு இப்போ கல்லுப்பு கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. வேறு எதுவுமே இந்த இட்லிக்கு நீங்கள் ஆயில், வெந்தயம், சோறு, அவல் எதுவுமே சேர்க்க வேண்டாம். இதுதான் பக்குவம். கண்டிப்பாக இதே பக்குவத்தில் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் செய்து பாருங்கள். இட்லி நல்லா பஞ்சு பஞ்சாக வரும். உங்களுக்கும் இட்லி கடையே வச்சிடலாம். அந்தளவுக்கு இட்லி வந்து பஞ்சு பஞ்சாக நமக்கு வரும். இப்போ ஓரங்கள் எல்லாத்தையும் நான் எடுத்து விட்டுட்டு இதை அப்படியே ஒரு மூடி போட்டு நான் லைட்டாக ஓப்பன் பண்ணி வைப்பேன். எப்போவுமே ஓப்பன் பண்ணி இந்த மாதிரி வச்சுட்டு மேலே ஒரு துணியை போட்டு மூடி வச்சுருவேன். இப்போ அடுத்த நாள் வந்து நான் ஓப்பன் பண்ணுறேன். மாவு பாருங்கள் எந்தளவுக்கு அப்படியே நல்ல நொறையாக பொங்கி எவ்வளோ சூப்பராக நமக்கு மாவு வந்து ரெடியாகி வந்திருக்குன்னு. நான் வந்து இட்லிக்கு எந்தளவுக்கு தண்ணி வேணுமோ அதே அளவுக்கு மாதிரி தான் நான் தண்ணி ஊற்றி அரைப்பேன். எக்ஸ்ட்ரா வந்து தண்ணி ஊற்ற மாட்டேன். இதுவே தோசை ஊற்றுறதா இருந்தால் மட்டும் நான் கொஞ்சமாக வந்து
தண்ணி ஊற்றிக்குவேன். இதே மாவில் நீங்கள் தோசை கூட ஊற்றிக்கலாம். இப்போ அடுத்ததாக இட்லி பாத்திரத்தில் வந்து லைட்டாக ஆயில் தடவிக்கோங்க. ஆயில் இல்லாட்டி நெய் தடவிக்கோங்க. நெய் சேர்த்து செய்யும்போது இன்னும் சூப்பராக இருக்கும். மாவு வந்து இப்போ நல்லா கலந்து வச்சுருந்தோம். அதுலேருந்து கொஞ்சமாக ஊற்றிக்கலாம். ஆப்ப சோடாலாம் போட வேண்டாம். அதே நேரத்தில் பேக்கிங் பவுட்ரு எதுவுமே போட வேண்டாங்க. இந்த பக்குவத்தில் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ இந்த அளவுக்கு நம்ம இட்லிக்கு வந்து மாவு ஊற்றியாச்சு. உங்களுக்கு இதுக்கு தேவைன்னா நீங்கள் வாழை இலை குட்டியாக வெட்டி போட்டிங்கன்னா இன்னும் எடுக்கிறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும். இப்போ தண்ணி வந்து கொதிச்சிருச்சு. இப்போ இட்லி தட்டில் வந்து ஊற்றியாச்சு. இப்போ மூடி விட்டுட்டு ஒரு 7 நிமிஷத்துக்கு அப்புறமா நான் வந்து ஓப்பன் பண்ணி காட்டுறேன். கொஞ்சம் மீடியம் சைஸ் இட்லின்றனால 7 நிமிஷத்தில் எனக்கு கரெக்டாக வெந்துடும். லைட்டாக தண்ணியை தொளிச்சு விட்ருங்க. இப்போ பாருங்கள், சூப்பராக நமக்கு குக் ஆகி வந்துருச்சு. இந்த மாதிரி இட்லி செய்யும்போது உங்களுக்கு ஸ்பூனை வச்சு எடுக்கிறதுக்கு கூட கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்பூனை வந்து தண்ணியில் நனைச்சிக்கோங்க. அப்படி இல்லை அதுவும் வேண்டாம் அப்படின்னா குட்டியாக வாழை இலைகள் மரங்கள் பக்கத்தில் இருந்துச்சுன்னா குட்டியாக வாழை இலையை வந்து நீங்கள் வெட்டிட்டு போட்டிங்கன்னா ரவுண்டாக வெட்டி போட்டிங்கன்னா சூப்பராக இருக்கும் இட்லியை பார்க்கும்போதே. இப்போ பாருங்கள், நம்ம நார்மலாக செஞ்ச இட்லி வெறும் 2 பொருள் தான் எப்படி வந்து பஞ்சு பஞ்சாக வந்திருக்குன்னு பாருங்கள். கையில் இந்த மாதிரி அம்மிக்கு பிடிச்சோம்னா அப்படியே வந்துட்டு பாருங்கள், அது ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்குது பாருங்கள். கண்டிப்பாங்க இதே போல் பக்குவத்தில் இந்த பக்குவத்தில் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களே இதே பக்குவத்தில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இதே போல் இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவோட பார்க்கலாம். ஸோ அது வரைக்கும் பாய்.